நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்தபடியாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதி நடக்கிற குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கும். பொதுவாக ஒரு கிரகம் எதையுமே செய்ய போகிறதில்லைங்கிறது தான் உண்மை. ராசிக்கு 2ஆம் இடத்த குரு பார்க்குறது சிறப்பு என்றாலும் ராசிக்கு 8இல் குரு வருவது அதுவும் சிறப்பு தான். ராசிக்கு குரு மறைஞ்சு இது பண்ணுது. மறைவுங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? குரு மறைஞ்ச குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அது நல்லதுக்காக பிரிஞ்சு போவீங்கிற ஒரு அமைப்பு. அதாவது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற அமைப்பில் குரு மறையும் போது குரு இயற்கை சுபர் இந்த ராசிக்கு ராஜயோகாதிபதிங்கிற காரணத்தினால சுப பிரிவாக குழந்தைகளை விட்டு மனைவியை விட்டு தொழிலுக்காக பணம் சம்பாதிப்பதற்காக நாடு விட்டு நாடு போகிறதோ மாநிலம் விட்டு மாநிலம் செல்கிறதோ இந்த அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ 5ஆம் இடத்தில் சனி வருவதும் குழந்தைகளை பிரிவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் வரும்போது நமக்கு 8இல் குரு மறையும் போது தூர இடங்களுக்கு நகர்த்தும். 12ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்ளும்போது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இங்கே வருமானம் பத்தில் இங்கே நமக்கு வேலை பிடிக்கலை, நம்ம வெளியில் போய் வெளியில் வேறு நல்ல தொழிலில் வேலையில் பிஸ்னஸில் தொழிலில் செட் ஆகலாம். ஆக தொழிலுக்காக வெளியில் போவீங்க, இல்லை வியாபாரத்துக்காக வெளியில் போவீங்க. இந்த அமைப்பை கண்டிப்பாக கூடுதலாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே சமயத்தில் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமடைகிறது, ராசிநாதன் நீச்சமடைகிறது பலகீனம். ராசிநாதன் கெட்டு போயிட்டாலே தைரியத்தை விட்டுருவீங்களே, ஐயோ எனக்கு தொழிலே கரெக்டாக இல்லைங்க, நம்ம எந்த தொழிலில் தான் போய் வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு 2 மாதமோ 3 மாதமோ ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு மாதம் தொடரும். அப்புறம் அவர் இடம் மாற்றம் பண்ணிக்குவார். 2 மாதம் தொடரும், அதுக்கப்புறம் இடம் மாற்றம் பண்ணிக்குவார். ராசிநாதன் வலுவாக வந்துடுவார். வந்துட்டாலுமே 2ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டு வருமானத்தை கண்டிப்பாக கொடுப்பார். பார்க்குற இடம் தான் சிறப்பு, நிற்கிற இடம் விடுங்க. நிற்கிற இடம் உங்களுக்கு தூர இடத்தை நகர்த்தும். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தான் வருமானம் கொடுக்கும். 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டையே பார்க்குறாரு. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். அப்போ அப்படிங்கும்போது குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும்னு சம்பாதிக்க போகலான்னு நினைப்பீங்க. குடும்பத்தை நல்லாவும் வச்சுருப்பீங்க. 2ஆம் அதிபதியாகவே குருவும் வரார், 5ஆம் அதிபதியாகவும் அவரே வரார். நல்ல குழந்தைகள், நல்ல மனைவி, எல்லாமே உங்கள் குடும்பம் அருமையாக அமைஞ்சிருக்குது, நல்லா இருக்குது. எல்லாருக்கும் இது பொருந்துமானா கண்டிப்பாக பொருந்தாது. அது ராசியின் அடிப்படையில் மட்டுமே நடக்கிறதுல லக்னத்தின் அடிப்படையில் நடக்குது. ராசி பலன்கிறது 20% பேருக்கு தான் பொருந்துன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன அதனால் ரொம்ப யோசனை பண்ணுங்கள். அப்போ பெரும்பாலான ஒரு 20% நண்பர்கள் நல்லாவே இருப்பீங்க. அப்படிங்கிறது தொழில், வியாபாரம், வீடு, வாகனம் போன்ற அமைப்பில் நல்லாவே இருப்பீங்க. இது எல்லாமே உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா ராசிநாதன் இன்னைக்கு அவர் வலுத்தாலும் வலுக்கல்னாலும் அவர் ஒன்று வருஷ கிரகம் கிடையாது, மாச கிரகம். அந்த மாச கிரகத்தின் அடிப்படையில் அவர் அடுத்தது சிம்மத்துக்கு வருவார். இப்போ கடகத்தில் இருக்கார், கடகத்தில் நீச்ச நிலையில் இருக்காருங்கிறதுனால அவர் ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் அங்கே தந்துட மாட்டார். ஆனால் இருந்தாலும் கோபக்காரர்கள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். ராசிநாதன் ஒரு சுப தொடர்பில் இருந்துச்சுனாலோ, இல்லை பிறக்கும்போதே ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சினாலோ இந்த ராசிநாதன் பிறக்கும்போதே நீச்சமாக இருக்குது பிறந்தவங்க ரொம்ப சாஃப்டானவங்க, ரொம்ப பொறுமையானவங்க, ரொம்ப நல்லவங்க, அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. ஆக நான் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள், ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் ஜோதிடர்களுக்கு புரியும், ஆனால் நேயர்களுக்கு புரியாது. நேயர்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, ஜாதகத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு, பொதுமக்களுக்கெல்லாம் இது புரியாது. நான் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் அது ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு, ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். சரி, அதனால் இப்போ நம்ம இந்த ராசிநாதன் பலகீனமாக இருக்கிறார், அது பிறக்கும்போதே பலகீனமாக இருந்தாலும் சரிட்டு தசாபுத்தி அமைப்பில் தான் உங்களுக்கு சங்கடங்கள் நடக்கும். இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இப்போ தொழிலில் வேலையில் நல்லா இல்லைங்கிற அமைப்பில் சில டைம் ஓடிக்கிட்டு இருக்குது. தொழில் வேலையில் இடமாற்றங்கள், அந்த இடமாற்றம் உங்களுக்கு பிடிக்கல, வேலை மாற்றம் உங்களுக்கு பிடிக்கல, அந்த சம்பளம் உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் வேறு வழியில் அதான் செஞ்சாகணும். இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தைகள் இருக்கும், அது குழந்தைகள் கீழே விழுந்து அடிப்படும், அதுக்கு மருத்துவ செலவு பண்ணணும். என்னங்க சார், எனக்கெல்லாம் 7 சனி இல்லை, ஒன்றும் இல்லை, அப்போ எனக்கு எப்படி சார் என் குழந்தை அடிப்படும், ஏன் சார் எனக்கு பொருளாதார நெருக்கடி, பண நெருக்கடி ஏன் இதெல்லாம் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. ராசியை ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் இன்னொருத்தர் பார்க்குறாருல 2ஆம் இடத்தை, யார் அவர் தான் சனி. சனி 2ஆம் இடத்தை பார்க்குது, குருவும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு 1000 ரூபா சம்பளம், ஒரு 15,000 சம்பளம், அது பத்தாது. திடீர்னு 30,000 சம்பளம் வாங்குவேன், அடுத்த மாதம் வேலை இருக்காது. அப்போ அந்த பற்றாக்குறையை தடையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். வேலை இன்றைக்கி போகிறீங்க, சரிங்க, ஒரு மாதம் விட்டுருவீங்க, திரும்ப அடுத்த மாதம் தான் போவீங்க. அப்போ அந்த தடையை கொடுத்து இந்த வருமானத்தை அப்பயே செலவு பண்ண வச்சு திரும்ப அடுத்ததுக்காக பிள்ளைங்களுக்காகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காக செலவு பண்ண அவங்கள்ட்ட பணம் இல்லாத திரும்ப வேலைக்கு போனால் தான் நடக்குங்கிற அமைப்பை அங்கே கொடுக்கறது தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அமைப்பு. ராசிநாதன் அப்படிங்கிற அமைப்பில் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பலகீனம் ஆகும்போது குழந்தைங்களுக்கு திருமணம் நடத்தணுமா பண்ண முடியல,
உங்கள் வீட்டிலையே நீ விருச்சிக ராசியாக இருக்கிறவன் உன் பிள்ளைங்க ரெண்டும் கும்பராசியாக இருக்குது. உனக்கு ஏகப்பட்ட மன அழுத்தம், பொருள் இழப்பு, பணத்தை விடுறது, கடன் வாங்கிறது, கடன் வாங்கி கடன் கொடுக்கறது, எல்லா விஷயத்துலையும் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. இதுலேயும் என்ன ராசி 2ல் வந்ததுனால 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குடும்பம் நல்லா இருக்குன்னா சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறது மிடில் கிளாஸ் பீப்புள், அதாவது சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க தான் ஜோசியத்தை அதிகமாக பார்ப்பாங்க. அதுக்காக விருச்சிக ராசியில் கோட்டீஸ்வரன் இருக்கான், அவனுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் வராது. முதல் மந்திரியாக இருக்கிற விருச்சிக ராசி எந்த எம்எல்ஏவாக இருக்கிறோம், மந்திரியாக இருக்கிறவங்களும் எந்த கஷ்டமும் வராது. இதை நாங்கள் படித்து சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ நடுத்தர வர்க்கமாகிய நாங்கள் தானே ஜோசியத்தை அதிகமாக பார்க்குறோம், ஜாதகத்தை அதிகமாக தூக்குறோம். நல்லா இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறோம்? பாவகம் கெட்டு போகுது இல்லை, தனத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடம் கெட்டு போகுது. தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. சனி பார்க்குறது 5ஆம் இடத்துல நின்னா 10ஆம் இடத்தை பார்ப்பார்ல. இப்போ ராசிக்கு 2ஆம் இடம் அவரே வர்றாருல, அவரே பார்க்குறாருல. நல்ல வீட்டிலேருந்து பார்த்தானா கெட்ட வீட்டிலேருந்து பார்த்தானா அவர் செய்யக்கூடிய கெடுதலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். அப்போ 2ஆம் இடம் தனம் குடும்பம் பார்க்கு, 2ஆம் இடம் குடும்பத்தை அமைக்கிற வாய்ப்பு, 2ஆம் இடம் வருமானத்தை கொடுக்குற வாய்ப்பு. வருமானங்கிறது தொழிலையும் அங்கே உண்டு பண்ணும். அங்கே தொழிலுக்கு உண்டான முயற்சியை கடுமையாக எடுத்து நீங்கள் ஒரு வேலையில் போய் கஷ்டப்பட்டு மன உளைச்சலோடு தான் வேலை செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் வேலை செஞ்சு நான் என்ன சொல்கிறேன், வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கார் குரு பார்க்கறதுனால மனக்கவலையை டென்ஷனையும் அந்த வேலையில் கொடுப்பாருங்கிறத அங்கே சொல்லிட்டு வரோம் நம்ம. அப்போ இங்கே வந்து அந்த கோபத்தையும் வேகத்தையும் வருமானம் உங்களுக்கு அந்த டென்ஷனோடையே செஞ்சுக்கிட்டு வர்ற அமைப்பில் இங்கே வீட்டில் வந்து சண்டை போடுற அமைப்பு அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கும். 2ஆம் இடம் நீங்கள் அங்கே நடக்கிற பிரச்சனையை இங்கே கொண்டாந்து விடுறது, பிள்ளைங்க மேலே விடுறது, மனைவி மேலே விடுறது. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? அவங்க பாவம் நல்லவங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறவங்க நல்லவங்க. விருச்சிக ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். எல்லாத்தையும் கேட்டாலும் பேசினாலும் வாங்கிட்டு அப்படியே பயந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தான் இருக்கணும். உங்ககிட்ட பிரச்சனை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை படுறீங்க, நீங்கள் ஒரு இடத்துல பணத்தை இழக்கிறீங்க, நீங்கள் ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு சண்டை போட்டு கடன் வாங்கிட்டு வர்றீங்க, அசிங்கப்படுறீங்க, அவமானப்படுறீங்க. அதெல்லாம் கொண்டாந்து இங்கே வீட்டில் காமிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன நடக்குதோ, ஐயோ புருஷன் என்ன பண்ணிட்டு வர போகிறானோ, வந்தால் யாரை பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னு பொண்டாட்டி நினைக்கிறதும், குழந்தைங்க ஐயோ அப்பா வந்தால் நம்மளை திட்டுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு பயந்துக்கிட்டே அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள இருக்கிற நிலையில் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஏன்னா இதில் என்ன அப்படின்னா கடுமையான ஒரு அமைப்பு அங்கே கொடுக்கும். லாபமே இல்லை, வருமானம் பத்தாத அமைப்பு. அந்த பணத்துக்கு அதுக்கு மேலே கடன் வாங்கிட்டீங்க, அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியல. வருமானம் குடும்பத்துக்கு மட்டுமே செலவாகுது, வேறு யாரும் அங்கே வருமானம் பண்ணுற நிலையில் இல்லை. மனைவிக்கு எந்த வேலை இருக்காது, பாவம் உங்கள் கையை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அதிகமான கோபத்தை காமிப்பீங்க, உங்கள் கையை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு எதுவும் தொழில் தெரியாது, படிக்காத மனைவியாக கூட இருக்கலாம். அவங்க வேறு எங்கேயும் போய் தொழிலோ வருமானமோ பண்ண முடியாது. புருஷன் வந்து ஒரு இடத்துக்கு போகணும், அவங்க அப்பா வீட்டுக்கே போகணும், இல்லை அவங்க கூட பிறந்த சகோதரி வீட்டுக்கு போகணும், ஒரு 200 ரூபா தேவைப்படும். நீங்கள் கொடுப்பீங்களான்னு அவங்கள்ட்ட கேட்குறதுக்கே பயந்துக்கிட்டு பேசுவாங்க. நீ என்ன திட்ட போகிற? உனக்கு இருக்கிற டென்ஷன் உனக்கு தான், அது இல்லைன்னு நான் சொல்லலை. உனக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதுக்காக அவங்க வீட்டுக்கு போகாமல், அவங்க சந்தோஷப்படாமல், அவங்க சந்தோஷமான சில சமாச்சாரத்தில் கலந்துக்காமல் இருப்பாங்களா என்ன? அதையும் சேர்த்து நீங்கள் கெடுக்குறீங்கன்னு நான் சொல்ல வரேன். விருச்சிக ராசி அன்பர்கள், குடும்பத்தில் நாம் சந்தோஷம் இல்லைன்னாலும் நம்முடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கணும், நம்முடைய மனைவி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு வேணும். அவங்களுடைய தேவையை நீங்கள் எப்படியாவது பூர்த்தி பண்ணி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். அவங்க சந்தோஷமானா உங்களை ஆசையோடு எப்போ வரீங்க, நீங்கள் கோபமாக வந்தானா, டென்ஷனாக வந்தால் ஐயோ புருஷன் வந்துட்டானே என்ன செய்யணும், அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு அந்த அந்த இது பண்ணுறாங்க இல்லைங்களா, உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அதை உங்களுக்கு சவரட்டனை, அந்த சவரட்டனையில் ரொம்ப பிரமாதமாக செய்வாங்க. அவங்க மனசு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷப்படுத்துகிற விதம் தான். குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இல்லைங்கிற பாயிண்ட்டை மட்டும்தான் அங்கே பண்ணணும். நீங்கள் நல்லா இல்லாமல் இருங்க, யாரும் வேண்டாங்கிற, உங்களுக்கு தான் கிரகம் அமைப்பப்பட்டிருக்கேன். குடும்பம் சந்தோஷம் இருக்கிற மாதிரி வைங்க, அப்போ நல்லாவே இருக்கும். கல்யாணம் வந்துருச்சு, பணம் இல்லை, கோபத்தை யார்கிட்டையும் காட்டி பிரயோஜனம் இல்லை, பொண்டாட்டி வேலைக்கு போக முடியல, வேலை இல்லை, படிப்பு இல்லை, இந்த அமைப்பெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நீங்கள் தாங்கி அதை செஞ்சு வச்சிங்கன்னா இந்த குரு பயிற்சியை கடந்து நீங்கள் போகலாம், நல்லாவே இருக்கும். நன்றி, வணக்கம்.